Morning, sir. Good morning, sir. Friends, good morning. Yes. Good morning, sir. Okay. The questions நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்பா. படிங்க போலாம். என்ன சொல்லியிருக்கு சொல்ல போலாம். An alpha particle revolves in a circular path of radius 1 meter with velocity 3.14 meter per second. Then the current associated with. நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க போலாம். சொல்லுங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்கம்மா? வேற சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? Radius 1 meter, sir. ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா? எவ்வளவு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க? 1 meter கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட். Velocity 3.14. Velocity 3.14 meter per second. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கண்டுபிடிக்கணும்பா? என்ன கண்டுபிடிக்கணும்? Current. கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரண்ட் என்ன ஃபார்முலா? கரண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? I is equal to V by R. நம்ம I is equal to V by R. V by R அப்படின்னு நீ சொல்றீங்க. இங்க V ஏதாவது கொடுத்துருக்காங்களா? பொட்டன்சியல் பத்தி எதனா பேசியிருக்காங்களா? No, sir. Yes. இது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பா பார்ட்டிகல் ரிவால்வ் இன் த சர்க்குலர் பாத் ஆஃப் ரேடியஸ் 1 மீட்டர். அப்ப ஆல்பா பார்ட்டிகல் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆல்பா பார்ட்டிகல் வந்து ரிவால்வ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சர்க்குலர் பாத், அப்போ புரோட்டான் இருக்கு. அப்ப ஆல்பா பார்ட்டிகல் வந்து ரிவால்விங், இது வந்து என்னது ஆல்பா பார்ட்டிகல் இந்த சர்க்குலர் புரோட்டான் இல்ல சர்க்குலர் பாத்ல ரொட்டேட் ஆயிருக்கு. அப்ப ஆல்பா பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா 2 டைம்ஸ் ஆஃப் சார்ஜ். அப்ப இது வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே சொல்லல. ஆனா கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. யாருக்கா எதாவது ஐடியா இருக்கா? இது வட்டத்துல சொல்றது mv ஸ்கொயர் பை r எடுத்துக்கலாமா சார்? மைய நோக்கி. ஓகே, mv ஸ்கொயர் பை r எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் I is equal to Q by T. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் ஆகல அப்படின்னு சொன்னா அடுத்த ஃபார்முலாக்கு நம்ம போக போறோம். I is equal to Q by T. இங்க வட்ட சுழல்ல சுத்தும் பொழுது டைம் என்னவா மாறிடும்? வட்ட பாதையில் சுழன்றால் அந்த டைம் என்னவா மாறிடும்? அலைவு காலம் டைம் பீரியடா மாறிடும். Q by T. இங்க நம்மளுக்கு Qனா என்ன சார் அப்படின்னா, Qனா தான் அவங்களே சொல்லிட்டாங்க ஆல்பா பார்ட்டிகல். அப்ப ஆல்பா பார்ட்டிகல்னா 2 into சார்ஜ். அப்ப பாத்தீங்கன்னா 2 into 1.6 into 10 to the power of -9. கரெக்டா?
அப்ப டைம் பீரியடை கால்குலேட் பண்ணணும். அப்ப என்ன ஃபார்முலா நீங்களே சொல்லுங்க. டைம் equal பீரியடை to கால்குலேட் பண்ணணும். plus T is 2 equal pi to by omega. 2 pi by omega. 2 pi by Omega v by r 2 எடுக்கலாம். pi by omega. V by Omega R is equal to v எடுக்கலாம். by r. Yes. அப்ப என்ன பண்ணலாம்? V by R. அப்ப V by R மேல போச்சுன்னா 2 pi divided by V by R. R மேல போச்சு அப்படின்னு சொன்னா 2 pi R by V. இப்ப பாருங்க. இது கொடுத்திருக்காங்களா? R கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. V கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். Therefore, I is equal to Qனா என்னதுன்னா 2 times of E, 2 times of E divided by நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 2 pi R by V into Vm மாதிரி. சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into 1.6 into 10 to the power of minus 19 into V எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3.14. 3.14 meter per second by 2 pi. 2 னா என்னது? pi னுடைய வேல்யூ 3.14 into 1. சொல்லுங்க ஆன்சர். 3.14 3.14 cancel. 2 cancel. Therefore we get 1.6 into 10 to the power of minus 19 ampere. Answer இருக்கா? Yes, sir. Option D. Second. Fourth one is the correct one. இது எந்த லெசன்ல இருந்து எடுத்திருக்காங்க? current electricity. நீங்களே சொல்லுங்க. லென்த் சொல்லுங்கம்மா. கொடுத்திருக்காங்க சார். சேம் மெட்டீரியல் லென்த் கொடுத்திருக்காங்க. அதோட ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ கேக்குறாங்க சார். So R is directly proportional to L by A. L by E. ஆனா இங்க வந்து லென்த் கொடுக்கல, ஏரியா கொடுத்திருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் 3 wires 1:2:3. ஏரியா கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே மாதிரியான மெட்டீரியல் லென்த்தும் சேம்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஏரியா கொடுத்திருக்காங்க. ரேஷியோ ஆஃப் ஏரியா ஆஃப் 3 wires. அப்ப 3 வயர்னுடைய ரேஷியோ கொடுத்து இப்ப ஏரியா கொடுத்திருக்காங்க. அப்ப A1 is to A2 is to A3 is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1:2:3. லென்த் சேம்னு சொல்லிட்டாங்க. லென்த்தும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்ப லென்த் கான்ஸ்டன்ட். அடுத்தது லென்த்தும் கான்ஸ்டன்ட். சேம் மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. அப்ப மெட்டீரியல் அப்படின்னு சொன்னா இந்த ரெசிஸ்டிவிட்டியும் கான்ஸ்டன்ட். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னது? R is equal to Rho L by A. rho L by A. அப்ப அவங்களுடைய கான்செப்ட் படி ஒரே மாதிரியான பொருள்ன்றதுனால ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட். அவனையும் சொல்லிட்டாங்க சேம் லென்த்னு சொன்னா லென்த்தும் கான்ஸ்டன்ட். அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா R is inversely proportional to area. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க. R1 is to R2 is to R3 is equal to ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப என்ன பண்ணலாம்னா 1/1 is to 1/2 is to 1/3 எழுதிக்கலாமா? Yes, sir. இப்ப பாருங்க. அப்படி எதுவுமே இல்லையா? 1:2:3 கன்ஃபார்மா வராது. அடுத்து 2:3:4 கண்டிப்பா நம்மளுக்கு அதுவும் வராது. 6:3:2 மேபி வரலாம். 3:4 இப்ப பாருங்க
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? 6 இருக்கு. அதுல பாதி 2. ஆமா தானே? அப்படித்தானே இருக்கு. அப்ப நம்ம இது மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் 6ன்னு இருக்கு. அப்ப நம்ம 6ஆல மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணலாம்? 6 is to அப்ப 6/2 to 6/3. அப்ப போடுங்க பாருங்க எவ்வளவு வரும் பாருங்க. 6 is to 3 is to 2. ஆன்சர் கரெக்டா பாருங்க. அப்ப ஆன்சர் இருக்கா பாருங்க. இப்ப அப்ப 6 is to 3 is to. புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். Yes. நெக்ஸ்ட் அசர்டேஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. படிங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுறப்போ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சார். அப்ப the drift velocity of electron in the metallic wire will decreases if the temperature is increases. அடுத்தது, on increasing the temperature, relaxation time of the electrons of the metallic wire decreases. அப்ப நம்ம இந்த பாயிண்ட ஒரு இதுல எடுத்துக்கலாம். ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். இந்த கண்டக்டர்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம்? ரேண்டமா மூவ் ஆகும் சார். ஓகே, அப்ப ரேண்டமா மூவ் ஆயிட்டு இருக்கோம். அப்ப நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்றேன்னு வச்சு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோம்னா இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரான்ஸ் இது பாசிட்டிவா இருந்து இது நெகட்டிவா இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? ட்ரிப்ட் ஆகும். அதாவது வந்து எங்கேயோ போயிட்டு இருக்க எலக்ட்ரான்ஸும் ஒரு ஏ என்ற முடுக்கத்துடன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணா நேர் மின்னூட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப ஆக்சிலரேட்டட் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டெர்மினல். அப்ப ஆக்சிலரேட் ஆயிடுச்சு. அப்ப அதனுடைய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி v. இப்ப இங்க சொல்றாங்க டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா எலக்ட்ரான்ஸ் வந்து ரேண்டம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் பொழுது நான் வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ரிலாக்ஸேஷன் டைம்ன்றது என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த ரெண்டும் மோதலுக்கு உட்படுத்துவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த காலம் தான் ரிலாக்ஸேஷன் டைம். அப்ப நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கொலிஷன் ஆகுது. அப்ப கொலிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். அப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா எலக்ட்ரானோட ஸ்பீட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப வேகமா ஓடும். அப்ப எலக்ட்ரானோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரானுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உனக்கு அது இன்னொன்னு தெரியும், ரிலாக்ஸேஷன். அப்ப அதுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய டைம் என்ன ஆகும்? அதிகமாகுமா கம்மியாகும்? கம்மியாகும். அப்ப அதுக்கு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய டைம் கம்மியாகும். அப்ப அதனோட ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாகும். அப்ப ரீசன் நம்ம பாருங்க, இன்க்ரீசிங் தி டெம்பரேச்சர் தி ரிலாக்ஸேஷன் டைம் ஆஃப் தி எலக்ட்ரான். அப்ப இது கரெக்ட். ரீசன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் அசடேஷன் சொல்றாங்க. அப்ப drift velocity என்ன ஆகுது? The drift velocity of electron in the metallic wire will decreases if the temperature. அப்ப இவங்களுடைய கான்செப்ட் படி drift velocity is inversely proportional to temperature. ஆமா, இங்க பாருங்க. இப்ப டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா drift velocity ஓட ஸ்பீட் என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா drift velocity ஸ்பீட் இது வெலாசிட்டி திசைவேகம் மாறுபடும், ஃபாஸ்ட் ஆகும். ஆனா ட்ரிஃப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குமா இல்லையா? அப்ப டைம் எடுத்துக்கும். அப்ப drift velocity will be decreases. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி drift velocity is inversely proportional to
அப்ப உனக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா தப்பா? அசர்டேஷன் கரெக்டுங்க சார். கரெக்ட். அப்ப அசர்டேஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அப்ப நம்மளுக்கு போத் அசர்டேஷன் and reasons are true. Both assertion and reasons are true. The reason is the correct explanation of assertion. இதுல தான் நம்ம பிரச்சனை வரும். The reason is not correct explanation of assertion. இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை வரும். இப்ப இதுல வந்து பாருங்க, இங்கேயும் டெம்பரேச்சர், அங்க பாருங்க ட்ரிப்ட் வெலாசிட்டி எலக்ட்ரோமெட்டாலிக் டெம்பரேச்சரை பத்தி பேசுறாங்க, அதுலயும் ட்ரிப்ட் வெலாசிட்டி பத்தி பேசுறாங்க, இங்கேயும் டெம்பரேச்சரை பத்தி பேசுறாங்க, இதுலயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த எலக்ட்ரானை பத்தி தான் பேசுறாங்க. அப்ப both assertion and reasons are true, and the reason is the correct explanation of assertion. எழுதிக்கலாமாப்பா? Next. Fourth one, சொல்லுங்க. The range of voltmeter can be changed. சேஞ்ச் பண்ணலாம் தான். ஓகே, இதுல கொஞ்சம் மிஸ் ஆகுது. சரி, ஓகே, அவங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம ரேஞ்ச் ஆஃப் வோல்ட்மீட்டர் கேன் பி சேஞ்ச். அப்படின்னா என்ன மீனிங்? இங்க என்ன சொல்றாங்க? By adjusting the value of resistance in the series with galvanometer, the range of voltmeter can be changed. First assertion என்ன சொல்ற, ரீசன் பார்க்கலாமா? அடுத்தது ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த ரீசன் படி என்னன்னா, இது என்ன சொல்லிருக்காங்க? வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் தி சீரிஸ் வித் galvanometer. அப்படின்னா என்ன மீனிங்? இங்க galvanometer ஏதோ என்னவா கன்வெர்ட் பண்றாங்க? வோல்ட்மீட்டர். அப்ப galvanometer நம்மளுக்கு வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய galvanometer வோல்ட்மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஐ ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? சீரிஸா கனெக்ட் பண்ணுவோமா? ஓகேவா? சீரிஸா நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்ப இந்த சீரிஸா கனெக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு, by adjusting the value of resistance in the series with God, பாருங்க அழகா சொல்லிட்டாங்க சீரிஸ். அப்ப இது கரெக்ட். அப்ப ரேஞ்ச் ஆஃப் த வோல்ட்மீட்டர் கேன் பி சேஞ்ச்டு, கண்டிப்பா அதுவும் கரெக்ட். அப்ப நீங்களே சொல்லுங்க, ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா? ஃபர்ஸ்ட். ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். யார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா, இங்க வந்து இங்கேயே சொல்லியிருக்காங்க, ரேஞ்ச் ஆஃப் வோல்ட்மீட்டர் கேன் பி அட்ஜஸ்டட் பை தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸை மாத்தும் பொழுது galvanometer இது மாறும். ஓகே, மாறும். மேல இருக்கிறது அதே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. the range of the voltmeter can be changed. அப்ப first one of assertion and reason is correct. Both assertion and reasons are true, and the reason is correct explanation of assertion. Okay, next. Fifth question பாருங்க, சொல்லுங்க. The following circuit, EMF is 12 volt, internal resistance of the cell is 1 ohm, and R is 3 ohm. Then the reading of ammeter and voltmeter are. என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க கொடுத்திருக்கிறது எடுத்துக்கலாமா? அவங்க கொடுத்திருக்கிறது எடுத்துக்கலாமா? ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. EMF 2 volt கொடுத்திருக்காங்க. EMF 2 volt கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டக்குன்னு சொன்னாதான் நான். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohms கொடுத்திருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா ஸ்மால் r. அப்ப ஸ்மால் r is equal to 1 ohm. அடுத்தது கேபிட்டல் R 3 ohms. Capital R 3 ohms.
3 ohm கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் வேல்யூ பண்ணுறோம். வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் வேல்யூ. அப்போ வோல்ட்மீட்டர்னா என்னது? V கண்டுபிடிக்கணும். அம்மீட்டர் வேல்யூனா என்னது? I கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம V கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. V is equal to சொல்லுங்க. E minus சென்ட்ரல் IS. E minus I into R. அப்ப இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கணும். அப்ப E இருக்கு, R இருக்கு, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R இருக்கு, கரண்ட் இல்ல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்ப கரண்டோட ஃபார்முலா சொல்லும் போல I is equal to நார்மலா ஓம்ஸ் லா ஃபார்முலா E by R plus R. E by R plus R. E by R plus E 2 வோல்ட், R எவ்வளவு பாருங்க? R plus R 4 3 ohm. ohm plus 1 ohm. 3 plus 1 4 ohm. அப்ப எவ்வளவு வரும்? 1/2. 1/2 ஆம்பியர். இல்லனா 0.25 ஆம்பியர். அடுத்து I கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான். அப்ப பொட்டன்ஷியல். அப்ப V is equal to சொல்லுங்க. E எவ்வளவு இருக்கு? 2 வோல்ட் இருக்கு. I எவ்வளவு இருக்கு? 1/2 னே போட்டுப்போம். 1/2 into R எவ்வளவு இருக்கு? 1 இருக்கு. சொல்லுங்க ஆன்சர். இப்ப 2 minus 1/2 எவ்வளவு வரும்? 3/2 வரும். அப்ப 2 into 2 4, 4 minus 1 3. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 3/2 இல்ல அப்படின்னு சொன்னா எவ்வளவு வரும்? இதுக்கு அதே தானே 0. தான் வரும் இல்லையா? 1.5 வரும். அப்ப கரண்ட் வந்து 1/2 ஆம்பியர், வோல்டேஜ் வந்து என்ன பண்ணிருக்கோம்? 3/2 வோல்ட். இல்லைன்னா கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர், வோல்டேஜ் வந்து 1.5 வோல்ட். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. கரெக்ட்? எந்த ஆப்ஷன் கரெக்ட்? First option. Option yes. அடுத்து இது பாருங்க. Students has 10 wires each of 20 ohm. Then which one resistance cannot be obtained with the combination of this wire? அப்படின்னா என்ன மீனிங்? என்ன சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? ஸ்டூடெண்ட் கிட்ட எத்தனை ஒயர் இருக்கு? 10 wires. அப்ப n is equal to 10. அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க? அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? அது 20. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? எது இதுல வராதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எது வராது சார்? இது மாதிரி இருக்கும்போது இதுல எது வராதுன்றது வந்து ஒரு சின்ன ஒரு அது இதுல எது வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நம்மளுக்கு 10 ஒயர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னா இதுல எது வராது அப்படின்னு சொல்றதை விட இதுல எது வரும்னு சொன்னாங்கன்னா ஒரு இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா இதுல எது வராது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதுல வராதது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மேக்சிமம் வேல்யூத்தை கண்டுபிடிச்சு அடுத்து மினிமம் வேல்யூ. இப்ப மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சு மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ இன்கேஸ் மினிமம் வேல்யூ 1ன்னு வச்சுக்கோ. மேக்ஸிமம் வேல்யூ வந்து இப்போ இன்கேஸ் சம்திங் மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஒரு 4ன்னு வச்சுக்கோ. அப்ப 1ல இருந்து 4க்குள்ள. அப்ப இந்த வேல்யூ 1ல இருந்து 4க்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ வரும். அப்ப அந்த 1ல இருந்து 4க்குள்ள இருக்கிறது இதுல இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடணும். அதுல இல்லாததை தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும்.
அப்ப நம்ம இப்ப நம்மளோட எய்ம் என்ன? மேக்சிமம் கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் கண்டுபிடிக்கணும். அப்ப யாருடைய மேக்சிமம் கண்டுபிடிக்கணும், யாருடைய மினிமம் கண்டுபிடிக்கணும்? அந்த ஒயர்னுடைய ரெசிஸ்டன்ஸுடைய மேக்சிமம் கண்டுபிடிக்கணும், மினிமம் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க போலாம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் மேக்சிமமா இருக்கணும். ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்சிமமா இருக்கணும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் எப்ப மேக்சிமமா இருக்கும்? சீரிஸ்ல கனெக்ட் பண்றேன். இன் சீரிஸ் கனெக்ஷன். அப்ப ஆர் மேக்சிமம் கண்டுபிடிப்பான். அப்ப ஆர் மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ரெசிஸ்டன்ஸ்? 10 ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன பண்ணலாம்? R1 பிளஸ் R2 பிளஸ் அப்படிதான் நம்ம போடுவோம், பிளஸ் R10. கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஆர் மேக்சிமம் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சொல்லுங்க? N into R ஆ? எஸ் சார். எத்தனை இது இருக்கு? 10 இருக்கு. ஒவ்வொரு வயனுடைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20 sir. 20. அப்ப எவ்வளவு வரும் மேக்சிமம்? 200. 200. அடுத்து மினிமம் கண்டுபிடிங்க. மினிமம். அப்ப நம்மளுக்கு மினிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா parallel கனெக்ஷன் இருக்கு. அப்ப நம்மளுக்கு மினிமத்தினுடைய ஃபார்முலா தெரியும். R minimum is equal to 1 by R1 plus 1 by R2 plus அப்படியே போயிட்டே இருக்கும், plus 1 by R10 வரைக்கும். அப்ப நம்ம R minimum கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? R by R எவ்வளவு இருக்கு? 20 by 10 sir. by 10. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2 ohm. அவ்வளவுதான். அப்ப மினிமம் நம்மளுக்கு நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம். R minimum is equal to 2 ohm. R maximum is equal to 200. அப்ப மினிமம் எவ்வளவு இருக்கு? 2 ohm. இதுல இருந்து 200 ohm வரைக்கும் இருக்கு. அப்ப இதுதான் வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் 2ல இருந்து இது வந்து நீங்களே சொல்லுங்க. 2ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு? 200. அப்ப 2ல இருந்து 200 அப்ப 170 அதுக்குள்ள இருக்கு, 120 அதுக்குள்ள இருக்கு, 18 அதுக்குள்ள இருக்கு, 50 அதுக்குள்ள இருக்கு. அப்ப எது கரெக்ட்? இது அப்ப 2 இல்லாதது என்னது? 1 ohm. அப்ப இதுதான் வராது. First option. செவன்த் கொஸ்டின் சொல்லுங்க. A switch S is closed in the circuit in the figure. Current passing through it approximately. அப்ப என்ன கேக்குறாங்க? நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல. நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. என்ன கேக்குறாங்க பாரு. எந்த கரண்ட் கேக்குறாங்க மட்டும் நீங்க சொல்லுங்க. A switch S is closed. இதை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். அப்ப க்ளோஸ் பண்ணும் பொழுது கரண்ட் பாசிங் த்ரூ இட் எங்க பாஸ் ஆகணும்? இப்ப S குள்ள பாஸ் ஆகுது. சொல்லுங்க, வாய் தருங்க. S குள்ள பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் நான் கண்டுபிடிக்கும். இப்ப இங்க ஏற்கனவே பொட்டன்ஷியல் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால V is equal to 0. அப்ப இது 20 வோல்ட், இது 5 வோல்ட். நம்ம இது பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், சும்மா ஒரு நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு. இது நெகட்டிவ்னு எடுத்துப்போம். அப்ப இதுக்குள்ள வரக்கூடிய கரண்ட் I1, இதுவும் என்ன ஆகுது? இந்த டைரக்ஷன்ல வருது I2. இது ரெண்டும் சேர்ந்து, ஏன்னா அது அவன் தான் சொல்லிட்டான் இல்லையா, S is closed in the circuit in the figure, current is passing through it. அப்ப என்ன பண்ணலாம்? இது வந்து I.
ஓகேவா? எஸ் சார். Yes, sir. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுல போகக்கூடிய இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆஸ் பர் கண்டிஷன் I3 கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? எந்த லா யூஸ் பண்ணலாம்? கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணலாமா? எஸ் அப்ப சார். 2 கரண்ட் என்டர் ஆகுது, ஒரு கரண்ட் லீவ் ஆகுது. அப்ப கரண்ட் என்டர் ஆகுறது, அப்ப என்டரிங் கரண்ட் அதுதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? current is equal to living current. அப்ப என்னென்ன கரண்ட் என்டர் ஆகுது? அப்ப I1 சொல்லுங்க, என்னென்ன கரண்ட் என்டர் ஆகுது? I1 plus I2. I2. எந்த கரண்ட் லீவ் ஆகுது? I3. ஆமாவா? I3, sir. ஓகே சார், இவ்வளவுதான் இதுல கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க, ஓம் கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் இருக்கு சார். எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு I is equal to என்ன ஃபார்முலா தெரியும்? I is equal to V by R தானே? எஸ் சார். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? del V divided by R. இப்ப நான் வந்து பாருங்க I1 சொல்றேங்க. I1 நம்ம என்ன பண்ணலாம்? I1 எங்க இருக்கு? இங்க இருக்கு, நம்ம எடுத்து இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 20 மைனஸ் எவ்வளவு பொட்டன்சியல் இருக்கு? இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்குன்னா V இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இனிஷியல் வேல்யூ 20 மைனஸ் V டிவைடட் பை R. R எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. பிளஸ் I2 சொல்லுங்க 5. இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்கு? V. மைனஸ் V டிவைடட் பை R எவ்வளவு இருக்கு? 4. I3 எவ்வளவு? ஏற்கனவே I3 என்ன இருக்கு பாருங்க, இருக்கக்கூடியது 0. அப்ப நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணலாம்? இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அப்ப V மைனஸ் 0. ஏன்னா இது ஜாயின் பண்ண உடனே V போயிடும். இனிஷியல் எவ்வளவு இருக்கு? 0 இருந்திருக்கு. அப்ப V மைனஸ் 0 டிவைடட் பை, அப்ப சொல்லுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் 4. சொல்லுங்க ஆன்சர் இப்பயே சொல்லுங்க. எல்சிஎம் இங்கேயும் 4 இங்கேயும் 4, அப்ப காமனா 4ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் 20 minus V plus 5 minus V is equal to V by 2. சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன பண்ணலாங்க? இங்க வரோம் 15 minus சொல்லுமா. 2. 25 minus 2V sir. 25 minus 2V divided by 4 is equal to V by 2. அப்ப இதையும் கேன்சல் பண்ணா 2 ஆயிடும். அப்ப இங்க இது அப்படியே போடுங்க நீங்களே சொல்லுங்க. அப்ப அடுத்தது என்ன பண்ணலாம்? 25 minus 2V is equal to 2V. 25 is equal to 2V. இந்த 2V இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ், அப்ப பிளஸ் 2. 25 is equal to 4V. அப்ப நம்ம V தான் கண்டுபிடிக்கணும், கரண்ட் அப்புறமா கண்டுபிடிக்கலாம். அப்ப V is equal to 25 divided by 4 எவ்வளவு வருமா? 6.2. 6.25 அவ்வளவுதான். இப்ப V கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யாருடைய கரண்ட் கேட்டிருக்காங்க? யாருடைய கரண்ட் கேட்ட? I3 உடைய கரண்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? I3 is equal to V by R ன்னு எடுத்துக்கலாமா? V எவ்வளவு இருக்கு? 6.25. R வந்து 2 இருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு ஆன்சர்? ஏன்னா அவங்க சொல்லி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படி
அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படி as a switch S is closed in the circuit figure, current passing through. அப்ப இதுல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் தான் கேக்குறாங்க. அப்ப 6.25 divided by 2 எவ்வளவு வரும்? 3.125. 3.125. அப்ப I3 னுடைய கரண்ட் எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3.125 எது கரெக்டா இருக்கும்? Option C. Option C is the correct answer. கரெக்டாப்பா? ஓகே, புரிஞ்சுதா? Yes, sir. இங்க பாருங்க. In the given figure, the power loss in the load resistance. இதுல வந்து எது சார் load resistance? cannot be அப்படின்னு சொல்றோம். திருப்பி cannot be ன்னு சொல்றோம். சரி, ஓகே. இல்லாதது எது அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல வந்து எது load resistance? தெரியாத ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். பவர் லாஸ் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா பவர் லாஸ்னுடைய ஃபார்முலா? P is equal to V square by R. V square by R. Yes, sir. V square by R. இல்லைன்னா கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா I square R. ஓகே, நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலால ஏதோ ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னா P into I. ஆமாவா? இந்த மூணு ஃபார்முலால ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். இப்ப எனக்கு இந்த மூணு இதுல வந்து இதை எடுத்துக்க முடியாது, விட்டுருங்க. இப்ப நம்மளுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. அப்ப இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த 3 ohm 6 ohm எப்படி இருக்கு? Parallel இருக்கு. Parallel. அப்ப நம்ம parallel is equal to நம்மளுக்கு தெரியும் R1 into R2 divided by R1 plus R2. ஆமாவா? R1 into R2 எவ்வளவு இடம்? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 3 into 6 divided by 3 plus 6. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 18 by 9. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? 2 ohm ஆயிடுமா? அப்ப நான் இந்த சர்க்கியூட்டை நான் அப்படியே மாத்திட்டேன். அப்ப இதுவும் சீரீஸ்ல இருக்கு. அப்ப இதுவும் சீரீஸ்ல இருக்குன்னா therefore R equivalent is equal to RP. சீரீஸ்ல இருக்கும் பொழுது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா RP எவ்வளவு இருக்கு? 2. அப்ப 2 plus 4 is equal to எவ்வளவு ohm வரும்? 6 ohm வரும். அப்ப R equivalent is equal to 6 ohm. அப்ப நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த சர்க்கியூட் எப்படி அழகா மாறி இருக்கு பாருங்க. இது 6 ohm மாறிடுச்சு. இது 6 மாறிடுச்சு. சார் அப்ப எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு இந்த டைம்ல கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப இந்த R எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு கான்செப்டுக்கு நம்ம போனோம். ஓகேவா? பவர் லாஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க போலாம். அப்ப பவர் லாஸ் வந்து மேக்சிமமா இருக்கணும். பவர் லாஸ் வந்து மேக்சிமமா இருக்கணும்னா ஸ்மால் r is equal to capital R. இது ஒரு கண்டிஷன். அப்ப நம்ம அடுத்த கான்செப்டுக்கு நம்ம போகணும் இந்த R கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்க இருக்குது. இதுதான் ஸ்மால் r. அப்ப இந்த ஸ்மால் r is equal to என்னவா இருக்கும்? கேபிட்டல் R இருக்கும். அப்ப இதுவும் என்னவா இருக்கும்? 6 ohm. 6 ohm தான் இருக்கும்.
அப்ப இதுவும் என்னவா மாறிடும் 6 ஓமா மாறும். அப்ப அந்த கண்டிஷன் இதுதான் நமக்கு அடுத்த இதுதான் நம்ம வந்து இன்டீரியரா நம்ம திங்க் பண்ணக்கூடியது. அடுத்த கண்டிஷன் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியாது. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் தெரியறதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கண்டிஷன் பவர் லாஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த பவர் லாஸ் மேக்சிமமா இருந்தா என்ன, மினிமமா இருந்தா என்ன, அந்த கண்டிஷனை வச்சுனா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப பவர் லாஸ் மேக்சிமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு இப்ப நம்மளுக்கு ஆர் வேணும் இல்லையா? அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். therefore r equivalent is equal to 6 ரெண்டு சீரிஸ். அப்ப 6 plus 6 என்ன வரும் அப்படின்னு சொன்னா 12 ohm. இப்ப இதுல இருந்து நம்ம கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இல்ல 12 ஸ்கொயர் போட்டு ஏதோ ஒரு சம்திங் கண்டுபிடிக்கலாம். ஆர் வந்து என்ன எது எது இருக்காதுன்னு கேக்குறாங்க. அப்ப மேக்சிமம் பவரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா முடிஞ்சிருச்சு. அப்ப ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 12 ஓம். அப்ப நம்ம வந்து இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 8th கொஸ்டின். அப்ப ஆர் வந்து நம்மளுக்கு 12 ஓம்னு கிடைச்சிச்சு. அப்ப நம்மளுக்கு பவர் லாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா ஐ ஸ்கொயர் ஆறு. அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா வி பை ஆறு. வி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? வி எவ்வளவா கொடுத்திருக்காங்க? இதுதான் வி. அப்ப வி இஸ் ஈக்குவல் டு 12 வோல்ட்னு கொடுத்திருக்காங்க. ஆர் எவ்வளவு கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு இருக்கு 12. அப்ப இது எதுவும் கேன்சல் ஆனா ஐ எவ்வளவு இருக்கும் 1 ஆம்பியர் கிடைக்கும். அப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். ஐ எவ்வளவு இருக்கு 1 இருக்கு. அப்ப 1 இன்டூ ஆர் 1 இன்டூ யாருடைய பவர் லாஸ் 12 6 தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா இந்த கிவன் சர்க்யூட் த பவர் லாஸ் இன் த லோட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப ஆர்ல இருக்கக்கூடியது. அப்ப ஐ ஸ்கொயர் இன்டூ 6. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 6 வாட். அப்ப மேக்சிமம் அப்ப நம்மளுக்கு மேக்சிமமா எவ்வளவு இருக்குன்னா 6 வாட் இருக்கு. அப்ப மினிமமா எவ்வளவு இருக்கும் 0 வாட். அப்ப ஆன்சர் வந்து 0 to 6. அப்ப 0 to 6ல ஆன்சர் இருக்கணும். இப்ப பாருங்க இருக்கா பாருங்க 0 to 6. அப்ப 2 இருக்கும் 3 இருக்கும் அதுக்குள்ள 6 இருக்கலாம் ஆனா 9 இருக்காது. This is the correct. கரெக்டாமா? புரிஞ்சுதா? Yes. Yes, sir. எஸ் சார். அடுத்தது பாருங்க. For the given combination of the cell effective EMF. நீங்களே சொல்லுங்க. இது என்ன செல்? parallel-ஆ சீரிஸா? சீரிஸ். ஏய் EMF மா parallel இருக்கு. அப்ப parallel இருக்கும்போது என்ன ஃபார்முலா நீங்க சொல்லுங்க. கொடுத்துருக்காங்க சார். சொல்லுமா? சார் பேரலல். இதுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா இது ஆர் ஸ்மால் ஆர். பேட்டரிக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது ஸ்மால் ஆர். என்ன ஃபார்முலா அப்படின்னா R1 into R2 divided by R1 plus R2. அப்படி வராது. R1 plus R2. அடுத்து EMF ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு E1 plus E2. அப்ப நம்மளுக்கு தெரியும் இல்லையா V இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா E ஈக்குவலன்ட் E minus I into R. எஸ் சார். அப்ப இதுல இருந்து நம்ம I கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இதா இருக்கும். I கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இதுக்கு ஒரு சவாலா இருக்கும். ஓகே அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம்.
அப்ப பேரலல்ல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, ஓகே. இதுல வெளியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்ப நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். E equivalent is equal to parallel combinationல இருக்கும் பொழுது E1 R2 minus E2 E2 R1 divided by R1 plus R2. E1 plus E1 plus E2. ஆமாவா? மைனஸா பிளஸ்ஸா? Plus. அங்க நம்ம கனெக்ஷன்ஸ் பண்ணிருப்போம் பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணிருப்போம். ஆமாவா? Yes. ஓகே. இப்படி இருக்கும் பொழுது ரிப்பல் ஆகும், அதனால இதாகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பிளஸ் எடுத்துக்கலாம். அப்ப பிளஸ் எடுக்கும் பொழுது E1 எவ்வளவு இருக்கு பாருங்க. 5 into R2 4. ஆக்சுவலா மைனஸ் தான் வரணும். இங்க வந்து இது என்னது, இங்க பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. பிளஸ் வரணுமா மைனஸ் வரணுமா பாருங்க. என்ன போடலாம். போட்டு 4 பிளஸ் E2 எவ்வளவு இருக்கு பாருங்க. 2 into 3 divided by 4 plus 3 எவ்வளவு வரும்? 7. ஆன்சரே இதுலயே தெரிஞ்சிச்சு. 26/7. ஏன்னா 7 இருக்கக்கூடியது இது ஒண்ணுதான். வேற ஏதாவது இருக்கா பாருங்க. இல்ல ஆன்சர். அப்ப என்ன பண்ணலாம்? Plus. 20 plus 6 divided by 7 is equal to 26/7. ஆமாவா? கரெக்டா? ஓகேவா? ஆனா நம்ம 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 கால்குலேட் பண்ணது சொல்லும் போல இது ரெண்டும் என்ன ஆகுது, பேரலல் இருக்கும் பொழுது இதை கொஞ்சம் வீட்டுல போய் பாருங்க. இங்க ஆன்சர்ஸ் இது வராது, கொஞ்சம் பாருங்க. ஏன்னா பேரலல் இருக்கும் பொழுது ரெண்டு ஒரே மாதிரியே இருக்கும் பொழுது நம்மளுடைய கான்செப்ட் படி E equivalent is equal to E1 R2 plus E2 R1 divided by E1 plus E2 இருக்கும். ஆனா ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் பண்ணுவோம். அப்ப இது ரெண்டு ஆப்போசிட்ல இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, இங்க நெகட்டிவ் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும் பொழுது வேற ஆன்சர் வரும். ப்ளீஸ் செக் திஸ். செக் பண்ணிக்கிறீங்களா? Yes, sir. Yes, sir. இதுல ஆப்ஷன்ஸ் வராத மாதிரி இருக்கு, அது என்னன்றதை நீங்களே செக் பண்ணுங்க. இங்க பிளஸ் போட்டா 26/7 வருது. ஆக்சுவலா இங்க பிளஸ் போட முடியாது, ஏன்னா இதுவும் 5 வோல்ட், இதுவும் மைனஸ். இதை செக் பண்ணிட்டு பாருங்க. 10th கொஸ்டின் பாருங்க. In which resistance the power loss is minimum? அப்ப பவர் is equal to I square. அப்ப பவர் லாஸ் மினிமம்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து P is directly proportional to R. கரெக்டா? Yes, sir. Yes, sir. If I is equal to constant.
இப்ப இதுல நீங்களே போட்டு பாருங்க. இப்ப இதுக்குள்ள போகும்போது இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு இது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு நல்லா கவனிச்சுக்கோ. இதனுடைய ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சு அதுல ஐயை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? புரியுதுங்களா? அப்ப ஐயை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐயை எடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது அந்த பவரை நீ கால்குலேட் பண்ணிட்டே இருங்க. அப்ப பவர் கால்குலேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பவர் கால்குலேட் பண்ணுங்க, இதுக்கு ஒரு பவர் கால்குலேட் பண்ணுங்க, இதுக்கு ஒரு பவர் கால்குலேட், இது எல்லாத்தையும் இந்த 4 இதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பவர் கால்குலேட் பண்ணீங்கன்னா எதுல இந்த 1 2 3 4 5 இதுக்கும் ஒவ்வொரு பவரை நீ கால்குலேட் பண்ணீங்கன்னா எந்த பவர் வந்து மினிமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 என்னது 20 ஓம்னுடைய பவர் வந்து மினிமமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். இது நாளைக்கு நான் கொடுக்கக்கூடிய ஓமா இருக்கு. புரியுதா? எப்படின்னு என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் என்ன கண்டுபிடிக்கணும்? அப்ப நம்ம மினிமம் பவர் கால்குலேட் பண்ணோம். அந்த பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கும். அப்ப அந்த ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் பொழுது வீட்சன்ஸ் என்னது இது பற்றி பார்த்தோம்னா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்ப இது என்ன ஆயிடும்? இப்படி போயிடும். அப்ப 5 இது 10 15 இது 30. அப்ப இதுல இருந்து ஒரு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட் பண்ணும். படிச்சு ஒவ்வொரு லாஸும் கண்டுபிடிக்கும் பொழுது அண்ட் அது ஆஸ் பர் த கொஸ்டின்ல வந்து 20 ஓம்ல போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது 11th கொஸ்டின் சொல்லுங்க போல. 11th இது எல்லாமே நம்ம மனக்கணக்கு தான் போட முடியும். In the given figure the total power losses. சொல்லுங்க. Total power loss. அப்ப total power lossனா P is equal to இங்க இருக்கு பாருங்க. அப்ப V into I எடுத்துக்கலாமா? ஏன்னா I ஸ்கொயர் R எடுக்க முடியாது இல்ல, அது அப்படியும் கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். என்னுடைய கண்டிஷன் படி சொல்லிட்டேன். P is equal to V into I. அப்ப நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க V is equal to எவ்வளவு வோல்ட்? 200 வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? I கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே எப்படி இருக்கு? சீரிஸா இருக்கு. அப்ப சீரிஸா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? சீரிஸ்ல இருக்கும் பொழுது I வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஆமா தானே? அப்ப I கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்ப இதனுடைய I கண்டுபிடிக்கும். அப்ப I கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? I is equal to P by V. P கொடுத்திருக்காங்க, V கொடுத்திருக்காங்க. அப்ப 100 by 100 எவ்வளவு வரும்? 1 ஆம்பியர். ஆமாவா? அப்ப P is equal total power loss is equal to 200 into 1 ampere. அப்ப 1. Therefore power is equal to 200 watt. புரிஞ்சுதுங்களா? Yes, sir. Yes, sir. நம்ம ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா சார் B1 B2னா என்ன சார் அப்படின்னா பல்போட ரெசிஸ்டன்ஸ். அப்ப ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இல்ல சார் நான் வந்து என்ன பண்ணேன்னா 6 கண்டுபிடிச்சிடறேன் சார். இப்ப நான் 6 கண்டுபிடிச்சிடறேன் சார். ஆமா, இதுல இருந்து நீங்க 6 எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 6ஐயும் கண்டுபிடிச்சு ஐய எப்படி வேணாலும் நீ கால்குலேட் பண்ணலாம். நான் சிம்பிளா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா P is equal to V into I. V இருக்கு, ஐய கண்டுபிடிக்கணும். ஐய கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சீரீஸ்ல இருக்கு. அப்ப சீரீஸ்ல இருக்கும்போது I கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப ஒவ்வொரு இதுல இருக்கக்கூடிய கரண்ட் பாருங்க. இங்கே பாருங்க 100 by 100 1 ஆம்பியர். 100 by 100 1 ஆம்பியர். புரியுதுங்களா? Yes, sir.
ஓகே இது இன்னைக்கு போதுமா? நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு நான் டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் டீச் பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir.